தளபதி விஜய் அவர்கள் 1967ல நடந்தது மாதிரி 1977ல நடந்தது மாதிரி 2026லயும் நடக்கும்னு அடிக்கடி சொல்றாரு. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பாத்துடலாமா? இந்த வீடியோல தளபதி விஜய் அவர் மட்டும் இல்ல, அவர் கட்சியில ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார் எல்லாரும் இதை தான் சொல்றாங்க. அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி 1967 1977ல என்ன நடந்துச்சு, தளபதி விஜய் சொல்றது வேற ஐப்பா இல்ல உண்மையாவே ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுதா? அது போல 2026ல நடக்கும்னு தளபதி விஜய் சொன்னது நடக்குமா? விரிவா பாத்துடலாமா? இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் வீடியோ ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து கரண்ட் ட்ரெண்டிங் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி பொலிட்டிக்கல்ல பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ஒரு கதையை புரிஞ்சுக்கணும்னா நம்ம 100 வருஷம் பின்னாடி போகணும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? கதைக்கு போகுமா? 1919ல சில சீர்திருத்தங்களுடன் ஏற்றப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 சட்டத்தின்படி, அதாவது மான்டேக் செல்ம்ஸ்வார்ட் ரிஃபார்ம்ஸ் படி 1920ல எலெக்ஷன் நடந்துச்சு. ஆனா காந்தியடிகள் நடத்தின ஒத்துழையாமை இயக்கம் காரணமா காங்கிரஸ் தேர்தல்ல போட்டியிடல. இதனால தமிழ்நாட்டுல, அதாவது மெட்ராஸ் மாகாணத்துல நீதி கட்சி 63 இடங்கள்ல எளிமையா வெற்றி பெற்று பெரும்பான்மையான ஆட்சி அமைச்சாங்க. இப்படி ஆட்சியை பிடிச்ச நீதி கட்சி அதாங்க திமுகவினுடைய தாய் கட்சியான நீதி கட்சி 1037 வரை சுமார் 13 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க. இந்த ஒரு பீரியட்ல தான் நான் பிராமின்ஸ்க்கு இடஒதுக்கீடு, கம்யூனல் ஜிஓ 1921, கட்டாய தொடக்க கல்வி, ஆலய நுழைவு போராட்டம், மதிய உணவு திட்டம்னு பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஆனா 1937ல நடந்த எலெக்ஷன்ல ஒரு சின்ன ட்விஸ்ட். 1937ல நடந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் மறுபடியும் வெற்றி பெற்று ராஜாஜி தலைமையில ஆட்சி அமைச்சாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில எல்லாம் காங்கிரஸ் ரொம்பவே ஸ்ட்ராங். 1937ல நடந்த ட்விஸ்ட்ல இருந்து வெளியே வரதுக்குள்ள அடுத்த ட்விஸ்ட். 1939ல இந்தியாவும் வேர்ல்டு வார் 2ல இருக்குதுன்னு பிரிட்டிஷ் சொல்ல, எங்க கிட்ட கேட்காம நீ அதை எப்படி சொல்லலாம்னு பிரிட்டிஷ் எதிர்த்து ஆட்சியை விட்டுட்டாங்க காங்கிரஸ். அதுக்கப்புறமா 1946 வரை கவர்னர் ஆட்சி தான். அப்புறமா 1946ல நடந்த தேர்தலில் அகெயின் காங்கிரஸ் வின் பண்ணி 1967 வரை காங்கிரஸ் ஆட்சி தான். ஒன்று கவனிச்சிங்களா? அதுவரை எதுவுமே அவங்களால பண்ண முடியல. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு காங்கிரஸ். அவங்க போட்டி போடாத அந்த டைம்ல மட்டும்தான் நீதி கட்சி வின் பண்ணியிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் போட்டி போடாத அந்த டைம்ல மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க நீதி கட்சி. அந்த ஒரு காலத்துல காங்கிரஸை யாராலையும் அசைக்க முடியாது. ஆனா ஒரே எலெக்ஷன்ல சீனே மாறிடுச்சு. இப்படிப்பட்ட காங்கிரஸை, அதாங்க ராஜாஜி, காமராஜர் போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த காங்கிரஸை வீழ்த்தி திமுக பேரறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி அமைச்சாங்க. அதுதான் நம்ம தளபதி விஜய் சொன்ன அந்த 1967. காமராஜர் தி கிங் மேக்கர். அவருடைய சாதனைகளை தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். சரி, இப்போ நீதி கட்சி டு திமுக ஒரு சின்ன டைம் லைன் பார்த்துடலாமா? 1916ல சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தொடங்கப்பட்டுச்சு. இட்ஸ் நீதி கட்சி, அதாவது நம்ம திமுகவினுடைய தாய் கட்சி. டிஎம் நாயர், பி தியாகராய செட்டி, சி நடேசன் முதலியார் போன்றவர்கள் தொடங்கினாங்க. அதோட நோக்கம் நான் பிராமின்ஸ் உரிமைகளை பாதுகாப்பது, அரசு வேலைகளில் பிராமண ஆதிக்கத்தை எதிர்ப்பது. இவங்க வெளியிட்ட ஒரு மேகசின் பேர் தான் ஜஸ்டிஸ். அதனால தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சின்னு பேர் வந்துச்சு. 1925 சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், தந்தை பெரியார் தலைமையில தொடங்கப்பட்டுச்சு. அதோட நோக்கம் ஜாதி ஒழிப்பு, பகுத்தறிவு, மூடநம்பிக்கை எதிர்ப்பு, பெண் உரிமை, சுயமரியாதை திருமணங்கள். 1938ல நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் இணைஞ்சிச்சு. பெரியார் நீதி கட்சியின் தலைவரானார். அரசியல் பிளஸ் சமூக சீர்திருத்தம் ஒன்றா பயணிச்சாங்க. அதுக்கப்புறமா 1944ல சுயமரியாதை இயக்கம் திராவிட கழகமா மாறிச்சு. 1944 திராவிடர் கழகமாக மாற்றம். சேலம் மாநாட்டில் பெரியார் அதை தீர்மானம் பண்ணாரு. நீதி கட்சி அரசியல் போட்டிகளை விட்டு சமூக சீர்திருத்த அமைப்பாக மாறிச்சு. இப்போதான் திராவிட நாடு தனி நாடுன்னு கோரிக்கை ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. 1949ல திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா தலைமையில பெரியாரிடம் இருந்து பிரிஞ்சு உருவாச்சு. காரணம் என்னன்னா, பெரியார் தேர்தல் அரசியலை விரும்பல. ஆனா அண்ணா தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி அமைக்க வேண்டும்னு முடிவெடுத்தார். இந்த ஒரு காலகட்டம் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் தீவிரமா நடந்துட்டு இருந்த காலகட்டங்கள். சரி, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். ஆனா அந்த வெற்றி ஒண்ணு ஈஸியாலாம் கிடைக்கல. ஒரு டிராமா பார்ட்டின்னு கலாய்ச்ச கட்சி 15 வருஷத்துல ஆட்சி அமைச்சாங்க. ஸ்ட்ரீட் மீட்டிங்ல ஆரம்பிச்ச மூவ்மெண்ட் அசம்பிளியில முடிஞ்சது. 1957 தேர்தல், 205 தொகுதிகள், மாநில எல்லைகள் மாறிய பின் தொகுதி 15, வாக்கு சதவீதம் சுமார் 14%. காங்கிரஸ் 151 தொகுதி வின் பண்ணாங்க. டிஎம்கேயோட தொகுதிகள் அதிகரிக்கவில்லை. ஆனா வாக்கு அடிப்படையில வலுப்பற்றாங்க. இந்த ஒரு எலெக்ஷன்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள், அன்பழகன் போன்றோர் முதல் முறை எம்எல்ஏ ஆனாங்க. 1962 தேர்தல், மொத்தமா ஏறத்தாழ 206 தொகுதிகள். அதுல டிஎம்கே தொகுதி வைஸ் 50 வாக்கு சதவீதம், 27.10%. காங்கிரஸ் 139 தொகுதி வென்றது. ஆனால் டிஎம்கேயோட வளர்ச்சி வேகமாச்சு. எதிர்கட்சியா முதல் முறை 2ஆம் இடம் பிடிச்சாங்க. இந்திய எதிர்ப்பு, சமூக நீதி, தமிழ் உணர்வு இதெல்லாம் டிஎம்கேயோட ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சு. 1967 தேர்தல், 234 தொகுதிகள். இங்க தான் ஹீரோ என்ட்ரி. நம்ம தளபதி விஜய் சொன்ன சரித்திர நிகழ்வு. 138 இடங்கள்ல டிஎம்கே தனியாவே வின் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட வாக்கு சதவீதம் மட்டும் சுமார் 40-42% இருந்துச்சு. கூட்டணியோட 52% பிளஸ். டிஎம்கே தலைமையிலான யுனைடெட் ஃப்ரண்ட் கூட்டணியோட 178% தொகுதி வின் பண்ணாங்க. காங்கிரஸ் 51 தொகுதி, 46%
50% இருந்து 41% அவங்களுக்கு குறைஞ்சிடுச்சு. அண்ணா முதலமைச்சரானார். தமிழகத்தில் முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத ஆட்சி, திராவிடியன் ஆட்சி தொடங்கியது. 1967 ஆட்சி அமைச்ச அறிஞர் அண்ணா 2 வருஷத்துல, அதாவது 1969 இறந்துட்டார். ஆனா அந்த ஒரு கேப்லயும் நிறைய சாதனைகள் பண்ணார். படியரிசி திட்டம், மெட்ராஸ் மாநிலம் அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடுன்னு சொல்லி பேர் மாத்தினது, இந்த மாதிரி பல திட்டங்கள் பண்ணாரு. அண்ணா இறந்ததுக்கு அப்புறமா நெடுஞ்செழியன் அவர்கள் சிஎம் ஆக உடனே அந்த பதவி கலைஞர் கருணாநிதி வசம் போச்சு. கலைஞர் கருணாநிதி இப்ப சிஎம் ஆயிட்டாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு வைத்து 1972 தனியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சார். இங்க அவருக்கு செம ஃபேன்ஸ். சினிமா ஹீரோ பொலிட்டிக்ஸ்க்கு வந்தா என்ன ஆகும்னு இந்தியாவே பார்த்துச்சு. ஃபேன் கிளப்பை ஓட் பேங்கா மாத்தின முதல் மனிதர் எம்ஜிஆர். அது மட்டும் இல்லாம அவர் ஏற்கனவே திமுகல எம்எல்ஏ வேற இருந்தாரு. அதனால அவருக்கு அந்த அரசியல் அனுபவம் அதிகமா இருந்துச்சு. 1976 பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி காலம். டிஎம்கே அந்த எமர்ஜென்சியை எதிர்த்துச்சு. என்னாச்சு? ஆட்சி கலைஞ்சிருச்சு. 1977 தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக சார்பா போட்டியிட்டு முதலமைச்சர் ஆகிறார். ஒரு கட்சியில இருந்து வெளியேறிய நடிகர் 5 வருஷத்துல முதலமைச்சர் ஆகிறார். இதுதான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் சொன்ன 1977. நம்ம எம்ஜிஆர் அவர்களோட அரசியல் வாழ்க்கையை ஷார்ட்டா பார்க்கலாமா? 1953 டிஎம்கேயில் சேர்ந்தார். சிஎன் அண்ணாதுரை தலைமையிலான டிஎம்கேயில் இணைஞ்சார். 1962 முதல் முறை சட்ட மேல் சபை உறுப்பினர். டிஎம்கேயின் செல்வாக்கு அதிகரித்தது. 1967 முதல் முறை எம்எல்ஏ ஆனார். மதுரை மேற்கு தொகுதி. டிஎம்கே 1967 தேர்தலில் வெற்றி ஆட்சி அமைத்தது. அண்ணா முதலமைச்சர். எம்ஜிஆரின் புகழ் டிஎம்கேக்கு பெரும் உதவியாக இருந்தது. 1969 அவர் டிஎம்கேயின் பொருளாளராகவும் பதவி வகித்தார். 1971 மீண்டும் எம்எல்ஏ. அருப்புக்கோட்டை தொகுதி. டிஎம்கே மீண்டும் ஆட்சி அமைத்தது. கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர். எம்ஜிஆர் டிஎம்கேயில் மிக முக்கிய தலைவராக இருந்தார். 1972 டிஎம்கேல இருந்து நீக்கம் பிளஸ் ஏஐஏடிஎம்கே தொடக்கம். கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக டிஎம்கேல இருந்து நீக்கப்பட்டார். சும்மா இருந்தவனோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. அக்டோபர் 17 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கினார். பின்னர் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏஐஏடிஎம்கே ஆனது. அண்ணாவின் பெயரை சேர்த்து டிஎம்கேயின் கொள்கைகளை தொடர்ந்தார். 1977 பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி காலம். டிஎம்கே அந்த எமர்ஜென்சியை எதிர்த்துச்சு. என்னாச்சு? அப்ப சொன்னேன்ல, ஆட்சி கலைஞ்சிருச்சு. 1977 முதல் முறை முதலமைச்சர். ஏஐஏடிஎம்கே தேர்தலில் வென்றது. டிஎம்கே தோற்கடித்தது. இதுதான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் சொன்ன 1977. திமுக அவ்வளவு பெருசா? ஆமாங்க, அவங்க அடிச்சது காங்கிரஸ். 1949 ஃபார்ம் ஆன திமுக 1967 எலெக்ஷன்ல தான் வின் பண்ணாங்க. அப்படி களத்துல நின்று விடுதலை வாங்கி கொடுத்த காங்கிரஸே வின் பண்ணிச்சு இந்த இளைஞர் படம். அவங்க தோல்வி உண்மையாவே அந்த டைம்ல அதிர்ச்சி தான். அதுக்கப்புறமா 1977 இருந்து 1987 வரை எம்ஜிஆர் தான் சிஎம் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அம்மா ஜெயலலிதா அவர்கள் கட்சியை கைப்பற்றி சிஎம் ஆனாங்க. கிட்டத்தட்ட கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நிகரான பதவி காலம். டேர்ம் வைஸ் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவலா இருக்காங்க. டே வைஸ் பாத்தீங்கன்னா அம்மா ஜெயலலிதா அவர்கள் 5239 நாட்களும், கலைஞர் கருணாநிதி அவர்கள் 6863 நாட்களும் ஆட்சியில இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா எடப்பாடி அவர்களும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஒவ்வொரு டேர்ம் ஆட்சி. இப்போ 2026 வந்து நிக்கிறோம். இந்த ஒரு எலெக்ஷன் எப்படி பார்த்தாலும் ஒரு வரலாறு தான். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. திமுக இதுவரை தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வந்ததில்லை. அப்போ இந்த வாட்டி திமுக வெற்றி பெற்றுச்சுன்னா அதுவும் வரலாறு. தளபதி விஜய் வின் பண்ணுனா ஒரு புது கட்சி, அதாவது 1967 எப்படி திமுக வெற்றி பெற்றுச்சோ, 1977 எப்படி ஏடிஎம்கே வந்த உடனே வெற்றி பெற்றுச்சோ, அதே மாதிரி 2026 டிவிகே வெற்றி பெற்றுச்சுன்னா அதுவும் ஒரு சாதனை தான். டிஎம்கே 18 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிச்சாங்க. ஏஐடிஎம்கே 5 வருஷத்திலே ஜெயிச்சாங்க. டிவிகே எவ்வளவு வேகமா வரும்னு தான் கேள்வியே. இப்ப சொல்லுங்க, 2026 என்ன நடக்கும்? தளபதி விஜய் அவர்கள் வின் பண்ணுவாரா? அந்த 1967 திரும்புமா? 1967 மக்கள் மாற்றத்தை தேர்ந்தெடுத்தாங்க. 1977 மீண்டும் மாற்றம் நடந்துச்சு. 2026 உங்களோட ஓட்டு தான் ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண போகுது.